வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் ஆன்மீக கோவில் எதுவென்றால், திருச்சி மாவட்டம் ஊட்டத்தூர் பகுதியில் இருக்கின்ற சுத்த ரத்னேஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய சிறப்பம்சங்களைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். இந்த கோவிலினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, ஒரு சமயம் ராஜராஜ சோழன் ஊட்டத்தூரில் மேற்கு பகுதியில் ஒரு திருக்கோவிலை கட்டியிருக்கின்றார். சோனேஸ்வரம் என்ற ஒரு திருக்கோவிலை கட்டியிருந்திருக்கின்றார். வில்வவனமாக இருந்த அந்த பகுதிக்கு ராஜராஜ சோழன் அவ்வப்போது சென்று வருவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. அவ்வாறு ஒரு முறை மன்னன் வந்தபோது அவர் வருகையொட்டி வழியெங்கும் பாதையை செப்பனிடுவதற்காக புல் செதுக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்திருக்கின்றது. அப்போது ஓரிடத்தில் எதிர்பாராது இரத்தம் பீரிட்டு எழுந்துள்ளது. உடனே பணியாட்கள் மன்னரிடம் இது பற்றி தெரிவித்திருக்கின்றனர். உடனடியாக விரைந்து வந்த ராஜராஜ சோழன் அந்த இடத்தை சோதித்து பார்த்தபோது அழகான சிவலிங்கம் ஒன்று இருந்திருக்கின்றது. புல்லை செதுக்கும் போது மண் வெட்டி பட்டதால் சிவலிங்க பெருமானின் மீது தழும்பு காணப்பட்டிருக்கின்றது. பெருமானிடம் தன்னை மன்னிக்கும்படி பிரார்த்தித்த ராஜராஜ சோழன் உடனடியாக அப்பெருமானுக்கு அழகான திருக்கோவிலை ஒன்றை எழுப்பியிருக்கின்றார். அந்த திருக்கோவில்தான் தற்போது ஊட்டத்தூரில் இருக்கின்ற சுத்த ரத்னேஸ்வரர் திருக்கோவிலாகும். ஆக சிவபெருமானின் மீது ஏற்பட்ட காயத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த கோவிலை அவர் எழுப்பியிருக்கின்ற காரணத்தினால், உங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாக ஏதேனும் ஒரு நபர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், முக்கியமாக பார்த்தோம் என்றால் காயங்கள், ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயம் ஆறாமல் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல அந்த காயம் உடனடியாக குணமாக வேண்டுமென்றால் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். மேலும் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு வெட்டிவேர் மாலை சாட்டுகின்றார்கள். அந்த வெட்டிவேர் மாலையை சிவனுடைய கழுத்தில் 1 மணி நேரம் சாற்றி அந்த வெட்டிவேரை கொண்டு வந்து 48 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உடலில் எந்த காயங்கள் இருந்தாலும் அந்த காயங்கள் சரியாகிவிடும். அதே போல இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், சர்க்கரை வியாதி குணமாகவும், அதே போல சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகவும் இந்த கோவில் ஒரு மிக சிறப்பான கோவிலாக இருக்கின்றது. ஆக வெகு நாட்களாக சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள், உடலில் காயம் ஏற்பட்டு காயம் ஆறாதவர்கள், இவர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். இது எப்போது செல்ல வேண்டுமென்றால், உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியானவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திரம் அன்று செல்ல வேண்டும். முக்கியமாக அந்த 6ஆம் அதிபதியும் அந்த 6ஆம் அதிபதியுடைய நாளும் 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் ஒன்றாக வருகின்ற நாளில் சென்று நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் உடலில் இருக்கின்ற காயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதே போல சர்க்கரை வியாதி, சிறுநீரக பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது விலகும். நிறைய நபர்கள் இங்கு சென்று ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அனுபவ ரீதியான உண்மை. இது மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும். எப்பொழுதுமே பழமை வாய்ந்த கோவில்களுக்கென்று ஒரு சக்தி இருக்கும். விஞ்ஞானபூர்வமாக இல்லாவிட்டாலும் முக்கியமாக இது நம்முடைய மெய்ஞானம் எப்பொழுதும் தோற்றுப்போகாது. எனவே அனைவரும் சென்று வழிபாடு செய்யுங்கள். மேலும் நம்முடைய ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அறிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற நல்ல பயனுள்ள தகவல்களை தினமும் தருவோம். நன்றி.